ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க, இவங்க இந்த வர பணத்தை எடுத்து எல்லாமே செலவு பண்ணிடுறாங்க. உங்கள் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கும் ஒரு சேலரி போட்டு அதை எடுத்துட்டு அதோட வந்து பர்சனல் ஃபைனான்ஸை முடிச்சிடணும். இந்த பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் தனியாக இருக்கணும். வரக்கூடிய ரெவன்யூவில் இந்த ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய் நீங்கள் வந்து டெய்லியும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இல்லைன்னா பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி போயிடும். இதெல்லாம் சரியாக பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸு எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதாவது வந்து பணம் வர மாதிரி இருக்குது, ஆனால் அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியல. ரெண்டாவது, சம்டைம்ஸ் வந்து ஒரு அசட்டை வந்து மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் பணம் இருக்கிறது இல்லை. இப்போ நார்மலாக நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து ரெகுலராக P&L போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. P&Lங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ நமக்கு என்னென்ன இன்கம், ஒரு பிஸ்னஸோ இல்லை மல்டிபிள் பிஸ்னஸோ, பட் நமக்கு என்னென்ன இன்கம்னு பார்க்கணும். சரிங்களா? அதையெல்லாம் வந்து நம்ம ரைட் சைடு ஆஃப் தி ஒரு டேபிள் போட்டு எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதும் போது ரெவன்யூ வந்து ரைட் சைடு எழுதணும், எக்ஸ்பெண்டிச்சர் லெஃப்ட்டில் எழுதணும். இப்போ ரெவன்யூ எதுலேருந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன இருக்குது. ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் சோர்ஸில் சேல்ஸ் மூலியமாக என்ன ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத ரெவன்யூ சைடு வரும். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பொருள் ரா மெட்டீரியல் வாங்கினது, மேனுஃபேக்சரிங் இருந்தால் ரா மெட்டீரியல் வாங்குது, ட்ரேடிங் இருந்தாலும் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸு, தென் எம்ப்ளாயி எக்ஸ்பெண்டிச்சர், ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி. இது ஏற்கனவே இதை பற்றி P&L பற்றியான ஒரு வீடியோ ஏற்கனவே இருக்குது, நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் இந்த P&L போடும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் காட்டும். பிஸ்னஸில் இருந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ எங்களுடைய நான் அந்த ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் எங்களது ஒரு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் தான். எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் தான் வச்சுருந்தாரு. இன்னமும் ஸ்டில் வி ஹேவ் பஸ்ஸஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ரெவன்யூ டெய்லி கலெக்ஷன்ஸு, அது வந்து சேலம் டு ஈரோடு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க பஸ்ஸு. ஸோ அப்போ அந்த பஸ்ஸில் பேசஞ்சர்கிட்ட கலெக்ட் பண்ணுற இது வந்து ரெவன்யூவில் வந்துடும். எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா டீசல் வரும். இது நான் டே டு டே பேசிஸில் சொல்கிறேன். டீசல் வரும், கண்டக்டர் டிரைவரோட பேட்டா வரும், அதர் கிளீனிங் சார்ஜஸ் வரும், ஏதாவது ஆயில் வாங்கினாங்கன்னா அது மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து வரும்போது வரவு செலவு, வரவு மைனஸ் செலவு கணக்கு பார்க்கும்போது வந்து அங்கே ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? ஆனால் 3 மாதத்துக்கு ஒருக்கா டேக்ஸ் கட்டணும், ரோட் டேக்ஸ் வந்து கட்டணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா அந்த பஸ்ஸு வந்து நாளாக தேய்மானம் ஆகிட்டே இருக்கும். தேய்மானம் ஆகும்போது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பட்டறைக்கு போய் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போய் ரிப்பேர் பண்ணுறோம்னா அது திடீர்னு எதிர்பாராத செலவு வரும். இல்லை ஒரு 3 to 5 வருஷம் கழிச்சு அந்த பஸ்ஸை மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாற்றும் போது அதுக்கு அமௌண்ட் தேவைப்படும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டே டு டே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பஸ் எக்ஸாம்பிளே வைக்கும்போது வந்து கலெக்ஷன் வருது, கலெக்ஷனை கொண்டு வந்து ஓனர்கிட்ட கொடுத்துருவாங்க கண்டக்டர்ஸு. சரிங்களா? என்ன டீசல் அடித்தோம், என்ன செலவு எழுதுனா அது போக மீதி இருக்கிறத கொடுத்துருவாங்க. நாம் உடனே அதை முழுசாக ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணிட முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ இப்போ வந்து மாத டேக்ஸ், அதாவது குவார்ட்டர்லி டேக்ஸ் வந்து ஒரு 30,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ 90 நாளைக்கு 30,000 ரூபா. ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வர அமௌண்ட்லேருந்து அதை தனியாக எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 வருஷத்துக்குள்ளே இந்த பஸ்ஸு வந்து நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த பஸ்ஸை விற்றுட்டு இன்னொரு புதுசாக எடுக்கிறோமா அல்லது இன்னொரு நல்ல பஸ்ஸை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து ஒரு 5 to 10 லட்ச ரூபா டிஃபரன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். அப்போ ஒரு 3 வருஷத்தில் மாத்திரம் அடிஷனலாக ஒரு 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா, அப்போ அந்த 3 வருஷம் 1000 நாள் கிட்டத்தட்ட. அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுத்து அதுக்கு தனியாக வச்சிடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கையில் கொடுக்குற அத்தனையும் ப்ராஃபிட் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த வர ப்ராஃபிட் எடுத்து, இதை நான் பஸ் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் அது எப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்க்கணும், எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா மிஷினரிஸ் இருக்கும். அந்த மிஷினரியோட லைஃப் டைம் இப்படி இருக்கும், இவ்வளோ நாள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஈவன் பில்டிங்க்கே இப்போ நம்மளுடைய இன்கம் டேக்ஸ்
பேலன்ஸ் ஷீட் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது பில்டிங் கட்டியிருக்கேன்னா இயர் ஆன் இயர் 5% அதுக்கு டெப்ரிசியேஷன் போட்டுகிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங்க்கு அது மெதுவாக தான் டெப்ரிசியேஷன் ஆகும். பட் இதெல்லாம் வந்து வியர் அண்ட் டயர், மிஷினரிஸ் எல்லாம் வந்து வியர் அண்ட் டயர் ஆகிறது, தேய்மானம் ஆகக்கூடியது. அப்படிங்கும்போது வந்து அது அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு 3 to 5 years இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் கம்பெனியில் லேப்டாப் தான் அதிகமாக எங்களுடைய பீப்புள் யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த லேப்டாப்பு 6 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள், அதாவது 3 yearsக்குள்ளே வந்து அதுக்கு வந்து 0ன்னு கொண்டு வந்துடுவோம். அதனுடைய அசட் வேல்யூ வந்து 0ன்னு கொண்டு வந்துடுவோம். பட் அது சில லேப்டாப்பு 5 years வரும், சில இது வந்து 2 yearsலேயே அது வந்து டோட்டலாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 yearsல வந்து அதனுடைய லைஃப் டைம் போட்டு அதை வந்து டெப்ரிஷியேட் 6 மாதத்துக்கு ஒருக்கா டெப்ரிஷியேட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இப்போ இயர்லி பார்த்தீங்கன்னா 33% டெப்ரிஷியேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி அப்போ நம்ம வரக்கூடிய அதாவது ஒரு பிஸ்னஸில் சேல்ஸ் முடிச்சுட்டு மாதம் கொடுக்குற செலவுகள்லாம் கொடுத்துட்டு மீதி வர அத்தனையும் நம்ம ப்ராஃபிட். அது வேணும்னா ப்ராஃபிட் லாஸ்க்கு இந்த மாதத்தில் ப்ராஃபிட் இருக்குது. பட் ஆனால் ஃபியூச்சர் செலவுகளுக்கு நம்ம அதை தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் இவங்க இந்த வர பணத்தை எடுத்து எல்லாமே செலவு பண்ணிடுறாங்க. வேறு ஏதாவது குடும்ப செலவுகளாக இருக்கட்டும். நான் குடும்ப செலவுகளுக்கு ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் வந்து அதுவும் ஒரு வீடியோ இருக்கு பாருங்கள். சேலரி தான் நீங்கள் போட்டுக்கணும். ஆஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கும் ஒரு சேலரி போட்டு அதை எடுத்துகிட்டு அதோட வந்து பர்சனல் ஃபைனான்ஸை முடிச்சிடணும். இந்த பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் தனியாக இருக்கணும். இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து டேக்ஸ், இந்த எக்ஸாம்பிளில், இந்த பஸ் எக்ஸாம்பிளில் டேக்ஸுக்கான டெய்லி 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. 90 நாளைக்கு அந்த அமௌண்ட்டை தனியாக எடுத்து வைக்கணும். 1000 ரூபா வந்து டெப்ரிசியேஷனுக்கு. ஸோ இப்போ இந்த உங்களுடைய வரக்கூடிய ரெவன்யூவில் இந்த ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய் நீங்கள் வந்து டெய்லியும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அதனால் இதை வந்து நல்லா, இது உங்களுடைய பிஸ்னஸில் எந்தெந்த ஏரியாவில், ஏன்னா இதை வந்து நீங்கள் சரியாக செய்யாத பட்சத்தில் 3 வருஷம் கழித்து நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து வண்டி வந்து பழசாயிடுச்சு அல்லது உங்களுடைய மிஷினரி பழசாயிடுச்சு அப்படின்னா அதை மாற்றணும்னு நினச்சா நீங்கள் மறுபடியும் போய் லோனுக்கு தான் போவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த டெப்ரிசியேஷனை இல்லை வேறு நீங்கள் டெப்ரிசியேஷனை தனியாக எடுத்து வைக்காமல் அதை வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி நீங்கள் மறுபடியும் பிஸ்னஸை பெருக்குனீங்க அப்படின்னா அதுவும் புத்திசாலித்தனம் தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் அதையும் பண்ணாமல் இந்த செலவுகளை எடுத்து, ஏன்னா நிறைய ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் தான் இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்து அங்கே பர்சனல் ஃபைனான்ஸும் பிஸ்னஸ் ஃபைனான்ஸும் தனியெல்லாம் இருக்காது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து உங்களுடைய செலவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த மாற்றம் மெஷினரிஸை மாற்றும் போது வந்து அன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து நம்ம கடன் வாங்குற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இல்லைன்னா பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி போயிடும். இதெல்லாம் சரியாக பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். ஸோ அதனால் இதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ கண்டிப்பாக சேவிங்ஸை பிஸ்னஸ்லேருந்து எடுத்து சேவிங்ஸ் பண்ண வேண்டியதை சேவிங்ஸ் பண்ணி ஃப்யூச்சர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவும் பிஸ்னஸில் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.